உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த கதைக்களத்தில் வரக்கூடிய கிருஷ்ணா, சிந்து அண்ட் முத்துமலர் இவங்க வந்துட்டு செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு இல்லீகல் ஒரு மேரேஜ் தானே. அவங்க வந்துட்டு சொத்தில் பங்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கே அவங்களுக்கு வந்துட்டு சட்டப்படி உரிமையே கிடையாது. அதையும் மீறி எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அப்பா சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, அதனால் எங்களுக்கு சொத்தில் பங்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஸோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க விடாமல் தொடர்த்தி வந்து நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்து சுமூகமாக ஒரு தீர்வை கொடுக்கணும், திரும்ப பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோணத்தில் தான் விஜய் யோசிக்கிறாரே தவிர, அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க காட்டின இந்த 2 ப்ரூஃபை மட்டும் வச்சுட்டு எப்படி இதை வந்து சாத்தியமாக ஆக்குறாங்கங்கிறது தான் புரியலை. ஸோ அட்லீஸ்ட் விஜயாவது யோசிக்கலாம், வேறு இதை தாண்டி அவங்க கிட்ட என்னென்ன ப்ரூஃப் இருக்குது, அதாவது வாரிசு சர்டிஃபிகேட்டு வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஆதார் ப்ரூஃப், இதெல்லாம் கொஞ்சம் கூட வாங்கி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பார்க்காம இப்போ அவங்க தேனியில் இருந்தாலும் கத்தாரில் தான் அவர் கூட வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அவங்க அங்கேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அப்படி இருக்கா அந்த பாஸ்போர்ட் ஏதாவது காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்க்கலாம். அதில் சந்தானத்தோட பேர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி அவங்க இது வரைக்கும் அவங்க வந்து கேள்வி கூட கேட்காம இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜய் என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே 5 பங்காக பிரிச்சிருக்கோம், அதை வேணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 6வது பங்காக போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதாபிமானத்தில் தான் வந்துட்டு விஜயுமே சொல்கிறாரு. அதுவும் எதுக்காக அப்படின்னா, காவேரியும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 10வதுக்கு சாரதாம்மா வேறு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இருக்கணும், அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு முடிவு எடுத்து விஜய் யோசிக்கிறாரு. ஆனால் அதையுமே கூட கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, அதை எப்படி ஒத்துக்க முடியும், எனக்கு 50-50 வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாருல. ஸோ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சாந்தி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றின சின்ன ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். ஸோ விஜய் வீட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன தான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு அப்படிங்கிறனால நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்மேட் கிட்ட சொன்னாலும், ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ராதாமாவும் பாட்டியும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டோர் ரூமை கொடுக்குறதும், சாப்பாடுக்குன்னு போய் நிற்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறதும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கூனி குறுகி நிற்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான். ஆனாலும் அந்த இடத்துல வந்துட்டு கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையாமா, ஏற்கனவே 2வது கல்யாணம்னு சொல்லிட்டு நம்மளை வந்துட்டு அந்த சைடே போக விடாமல் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரமே இல்லாத மாதிரி அவர் ஆக்கி விட்டு போயிட்டாரு. இப்போ பாரு, சொத்துக்கு நமக்குன்னு உள்ள ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டு நின்னாலும் இப்படியெல்லாம் நம்ம அவமானப்படணும்னு நமக்கு எழுதியிருக்கு பாரு, இதை தான் வந்துட்டு நீ பெருசாக புருஷன் சொல்லிட்டு இருந்தியா, அப்படி என்ன தான் நமக்கு அவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா வந்து மொத்த கோபத்தையும் வந்து முத்துமலர் கிட்ட காட்டும்போது முத்துமலர் என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறாங்க, விடுடா, அவங்க அப்பா இருக்கும்போது நம்மளை நல்லா தானே பார்த்துக்கிட்டாரு, அவர் போனதுக்கு அப்புறம் தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது, அவருக்கு வாங்கி வச்ச கடன் அப்படின்னாலும் அதை நம்ம அடைச்சி தானடா ஆகணும், நம்மளை தானே வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளாரே ஓடிட்டு இருக்கும்போது வீட்டில் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, சாரதாமாவுக்கும் இந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பேர் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணது வந்துட்டு ஒரு பிரச்சனையாக இருந்ததை தாண்டி இப்போ வந்து நான் என்ன அப்படி இருக்கேன், என்னை விட அவள் என்ன அழகாக இருக்காளா, படித்தவளாக இருக்காளா, இல்லை வேலைக்கு போய் சம்பாதிச்சவளா, அப்புறம் எப்படி அவரை போய் இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்போ குழந்தை பெற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க அந்த ஒரு இதுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் விஜய் தான் சொல்லி புரிய வைக்கிறாரு, அத்தை அதை வச்சு நீங்கள் திரும்ப யோசிச்சு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, அவர் வந்து ஏமாற்றிட்டாரு, ஓகே, அதை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு இதாகும், திரும்ப நீங்கள் அதையே நினச்சி அவரை பற்றி நீங்கள் வருத்தப்படுறதுக்கு அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்த்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிடுறாரு. ஸோ சாரதாமாவும் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ ஊரில் பொறுத்த வரைக்கும் சாந்தி அம்மாவுக்கு வந்துட்டு கங்கா மேலே இருக்க கோவம் இன்னும் குறையவே இல்லை. ஏன்னா நம்ம பையனை வந்துட்டு வளகாப்பில் வந்து இப்படி வச்சு அசிங்கப்படுத்திட்டாலே அப்படிங்கிற ஒரு கோவத்திலே தான் இருக்காங்க. இதோட கையோட குமரனும் வந்துட்டு ஃபாரின் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிறனால குமரன் கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ குமரன் என்ன சொல்கிறாரு, அம்மா நான் தான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், நீயாவது போய் அவளை பார்த்துக்கலாம்லம்மா, வளகாப்பு போட்டு வந்ததுலேருந்து அவளை போய் பார்க்கவே இல்லைல்ல, எனக்கு பதில் நீயாவது போய் பாருமா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்குடா அவளை போய் பார்க்கணும், அவள் பேசின பேச்சுக்கு நான்லாம் போய் பார்க்க முடியாது, ஒன்றை பேசினா என்ன பேசினா என்ன, அவள் பேசினது எனக்கு இன்னும் கண்ணு முன்னாடி நிற்குதுடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா ப்ளீஸ்மா, எனக்காக பாருமா, ஏன் குழந்தைய தானேமா அவள் சுமந்துட்டுருக்கா, ப்ளீஸ்மா போய் பாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லைடா, வேணா ஃபோன் பண்ணி வேணா விசாரிச்சுக்கிறேன், நீ கிளம்பி போனதுலேருந்து இன்னும் நான் அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குமரனும் வந்துட்டு இந்த நடந்த பிரச்சனை எதையுமே சொல்லாமல், சரிம்மா நீ போ, அங்கே ஏதாவது சாந்தியம்மா அங்கே போனாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசித்து சொல்கிறாரு. ஆனால் சாந்தியம்மா வந்துட்டு நான் போகலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, ஃபோன் பண்ணி பேசினாலாவது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிறனால
சரிம்மா அவகிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசு, என்ன ஏதுன்னு கேளுமா, நான் இல்லாத இடத்துல நீயாவது போய் பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி குழந்தைக்காவையாவது பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரிடா குழந்தைக்காக பேசுகிறேன்டா, ஆனால் அவகிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கெஞ்சி கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் பண்ணும்போதுமே வந்துட்டு கங்காவுக்கு டேரெக்டாக அவங்க கால் பண்ணலை, நேராக வந்துட்டு பாட்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே விஜய் வீட்டில் இருக்கும்போது சாந்தி அம்மாவோட கால் வருது அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, சாந்தி தாண்டி ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சாரதா அம்மா கிட்ட சொல்லும்போது, என்னம்மா இவ்வளோ நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவள் தம்பி பண்ண வண்டவாளயத்தெல்லாம் சொல்லுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நம்ம என்ன நிலமையில் இருக்கிறதுங்கிறதும் அவங்களுக்கு புரியணும்ல, மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து மூக்க நுழைக்கிறாங்கல்ல, இந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுடி சாந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாந்தி அம்மா பொறுத்த வரைக்கும் சொல்லவா வேணும், அவங்க நார்மலாக பேசும்போதே வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவாங்க. இப்போ கோவத்தில் இருக்கும்போது குமரன் சொன்னாரேங்கிறக்காக தான் காலே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லுடி சாந்தி அப்படிங்கும்போதே என்னத்தை சொல்கிற இப்போ அப்படிங்கிறாங்க. என்னடி நீ தான் ஃபோன் பண்ண, இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொல்லுடின்னு கேட்டால் இப்படி சொல்கிறியடி அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, என்ன பண்ணிகிட்டு இருக்க, நல்லா இருக்கியா, எங்கே உன் பேத்தி என்ன பண்ணுறா, அவள் மாதம் மாதம் செக்கப்புக்கு போனாலா, குழந்தையெல்லாம் எப்படி இருக்குது, வாந்தியெல்லாம் அவளுக்கு நின்றுச்சா அப்படின்னு சொல்லி கடகடன்னு கேட்குறாங்க. உடனே இவங்களும் அப்படியே யோசிக்கிறாங்க, இந்த விஷயம்லாம் அப்போ அவங்களுக்கு தெரியாது போல இருக்குது, அதை பற்றி அவங்க பேசலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, அதெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன உன் பேச்சில் ஒரு சொரத்தே இல்லை, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கா, சாப்பிட்டியா இல்லையா, ஒழுங்காக அவனுக்கு சோறு கொடுக்குறாளா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவள் என்ன நல்லா தாண்டி பார்த்துக்கிறா, நாங்கள் இப்போ அங்கேயே இல்லை, நாங்கள் இப்போ விஜய் தம்பி வீட்டில் காவேரி வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அங்கே போனீங்க, எல்லாருமே அங்கே போயிருக்கீங்க, எதுக்கு அவளை பார்த்துட்டு வரலான்னு போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ இல்லடி இங்கே நடந்த பிரச்சனையே வேறு அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது எல்லாத்தையும் இவங்க எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி அந்த குடும்பம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ அந்த இடத்துல தான் அவங்களுக்கு புரியுதே இந்த விஷயமே, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. அப்போது நீங்கள் ஊருக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி வீட்டை மாற்றி எழுதிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம், இந்த கங்கா தான் வந்து பிரச்சனை பண்ணா, வீட்டை வந்து யாரோ கேட்குறாங்கல்ல, அதை விற்றுட்டா குமரன் மாமாவை நான் இங்கேயே வரவழைச்சி இங்கே கடை போட்டுருவேன், எனக்கு அந்த பணம் வேணுங்கிற மாதிரி அவள் தாண்டி இந்த பிரச்சனையே ஆரம்பித்தா. சரி ஒரு வழியாக யமுனாவும் பணத்தை கேட்குறாளேங்கிறனால சரி வீட்டை வித்தரலான்னு பேசும்போது விஜய் தம்பி தான் வந்து காவேரிக்கே மாற்றிக்கலாம், வேறு யாருக்காச்சும் போச்சுன்னா அது நீங்கள் போக வரக்கூட முடியாது, சரி காவேரிக்கு மாற்றினா நீங்கள் எப்போ வேணால் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரின்னு நாங்கள் முடிவெடுத்து தாண்டி அங்கே வந்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வீட்டை விற்கிற விஷயமா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை நீங்கள், அப்போது நான் இந்த பிரச்சனையே இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு வீட்டை விற்றுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க அப்படி தானே அப்படிங்கிறாங்க. யாருக்கோ எவருக்கோவாடி விற்கிறோம், காவேரிக்கு அப்படி பேரை தாண்டி மாற்ற வந்தோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன், இப்போ எவ வந்திருக்கா, என்ன இதெல்லாம் புது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் அப்படி பண்ணானா அது தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ண சொல்கிற, அவள் தான் கையில் எல்லா ஜெராக்ஸையும் வச்சிருக்கிறா, எல்லாரும் சேர்ந்து எடுத்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காடி, இதெல்லாம் தாண்டி சாரதா என்ன வேலை பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. உடனே சாந்தி அம்மாவுக்கு கோவம் வருது. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி நீ இங்கேருந்து கிளம்பி போனியே, நீயாவது ஒரு வார்த்தை எங்களுக்கு ஃபோன் பண்ணியா, இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லடி அப்படிங்கிறாங்க. அதானே என்னை பற்றி ஞாபகம் இருந்தால் தானே அப்படின்னு சொல்லி சாந்தி அம்மா இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி சாந்தி, இங்கே நாங்கள் இருக்கிற பிரச்சனையே வேறு, இங்கே இவ வேற வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் விஜய் தம்பி வீட்டுக்கு வந்துட்டோம், அவர் நேராக தேடிக்கிட்டு அங்கேயே வந்துட்டதுனால தம்பி எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துருச்சு, அவங்களும் இங்கேயே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படி அவள் அங்கேயே வருவா, சாரதாக்கு தானே மருமக, அவள் எப்படி வருவா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுறது வந்துட்டா, அதனால அந்த விஜய் தம்பி தான் ஒரு நாள் இருக்கட்டும் பேசி முடிச்சு விட்றலான்னு சொல்லியிருக்காப்புல அப்படிங்கும்போது, இதில் என்ன முடிக்கிறதுக்கு இருக்குது, உங்களுக்குலாம் அறிவு கிருவி இருக்குதா இல்லையா, அவள் வந்து கேட்டானா உங்களுக்கு அப்படியே நீங்கள் சொத்தத்துக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சாரதாவும் அது தாண்டி சொல்கிறா, ஆனால் இதுங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே வந்து நிற்கிதுங்களேடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சரி இரு நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. சரிடி வா அப்படிங்கிறாங்க. நாங்களும் இங்கே தகுதாயப்பட்டு தான் நிற்கிறோம், யாராவது கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுநாள் கிளம்பி வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்துட்டு இவங்க எல்லாரையும் இப்போ பார்த்துட்டு பேசிவிட்டு இப்போ முத்துமலரையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்க முறைச்சிக்கிட்டே நிற்கும்போது இவங்க பக்கத்தில் போயிட்டு, நீங்கள் அவரோட அக்கா தானே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, உன்னை பார்த்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது, எவடி நீ திடீர்னு வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நீ எனக்கு நீ என் தம்பிக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானே உண்மை, நானும் அவரோட பொண்டாட்டி தானே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காதடி, அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பையன் வந்துட்டு, ஏமா நீ எதுக்குமா எல்லாத்துக்கிட்டையும் போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, வாடா நீ தான் என் தம்பிக்கு மாமன்னு சொல்லிட்டு வந்து நின்னவனா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, உங்கள் தம்பிக்கு தான் நானும் பிறந்திருக்கேன், நாங்களும் வந்துட்டு 2 பேருமே வந்து அவரோட பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்களையும் பார்க்குறாங்க. ஆனால் பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த கோவம் தான் வருது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க பேசிகிட்டு இருக்கவும் கிருஷ்ணா உடனே என்ன சொல்லிடுறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் தெரியுமா அப்படிங்கும்போது, என்னடா பெரிய கஷ்டங்கிற, இங்கே இவங்கெல்லாம் கஷ்டப்படாததா, அந்த வீடே மொத்தமாக
வந்து முழுகிற மாதிரி இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு செத்து போயிட்டான், எனக்கு என்னான்ட்டு. இதுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீட்டை திருப்பி வச்சுச்சிங்கன்னு எனக்கு தான் தெரியும். திடீர்னு வந்து நின்றுட்டு எல்லாத்துலேயும் பங்கு வேணும், அது பாதிக்கு பாதி வேணும்னு கேட்டால் உனக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? சரிடா, நீ இவ்வளோ இது பேசுறீல, என்னடா நீ வச்சிருக்க? என் தம்பிக்கு வந்துட்டு நீங்கள் தான் இன்னொரு குடும்பம் அங்கே இருக்குது, என்னடா உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, வெறும் போட்டாவையும் இந்த வச்சிருந்த ஜெராக்ஸையும் காட்டினா அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்புறீங்க, நம்பாமல் போங்க, அதுதான் உண்மை. நீங்கள் வேணால் கத்தாரில் வந்து விசாரிச்சு பாருங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு எதுக்குடா நான் கத்தார் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறாங்க. தம்பி இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு போயிட்டான். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது, ஏன் தம்பி, நீங்கள் வந்து படித்த மனுஷன் தானே, நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை, எதை பற்றி யோசிக்க சொல்கிறீங்க? திடீர்னு இவங்க வந்து பிரச்சனை பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அத்தையும் இப்படி இருக்காங்க, காவேரியும் கங்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவங்களும் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி எமோஷனல் ஆகி குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு அதுதான் யோசனையாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி, என் வாரிசும் சரி உங்கள் குடும்பத்து வாரிசும் சரி அதுங்க நல்லா தான் பிறக்குங்க, அதுங்களுக்குலாம் எந்த குறையும் வராது. ஆனால் இப்போ திடீர்னு வந்து இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, என் தம்பிக்கு வந்து பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு இதுங்களுக்கு வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கோம், இவங்ககிட்ட அதெல்லாம் இருக்கா? சரி, நீங்கள் வந்து இப்போ சொத்தே பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து சொத்து கொடுக்கணும்னு எந்த சட்டத்திலையும் இல்லையே. நம்மளா பார்த்து மனிதாபிமானத்தில் கொடுத்தாதான் உண்டு. இதில் வந்து இவன் பாதிக்கு பாதி வேணும்னு சொல்லிட்டு சட்டம் பேசுறதுக்குலாம் இங்கே வந்துட்டு ஒரு இதுவுமே கிடையாது. இவன் என்னமோ வீட்டை விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் எதை வாங்கிட்டு வந்தான்னு வேற சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் இவன் எப்படி வாங்கியிருக்க முடியும்? அங்கே போய் வாங்கணும்னு சொன்னாலுமே அங்கே வாரிசு சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்கல்ல, அதை அப்போ அவன் வச்சிருந்தானா அவனை காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கிருஷ்ணா திமிரா நிற்கும்போது முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, அக்கா அது எப்படி நான் பண்ண முடியும்? அவர் தான் இங்கே இறந்து போயிட்டாருங்கிறதே எங்களுக்கு லேட்டாக தானே தெரியும் அப்படிங்கிறாங்க. இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காத, அவன் வந்து இறந்ததுக்கு கூட நீ வரல அப்படின்ற போது எங்களுக்கு தெரியாதே, லேட்டாக தானே எங்களுக்கே தெரியும், அவர் இங்கே வந்ததோடு அப்படியே இறந்து போயிட்டாரு, நாங்கள் அங்கே வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்புறமா கம்பெனியில் போய் விசாரிக்கும் போது தான் அங்கே கம்பெனியில் எங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ நீ வந்து சொத்துன்னு வந்து கிங்கிரியில், அப்போ அந்த யோசனை உனக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருப்பில்ல, அது இல்லாமல் எங்களால் என்ன பண்ண முடியும்? அப்படியே நீ வாரிசு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் அந்த வீட்டில் வந்துட்டு உனக்கு வந்து சரி பாதியெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாத்தையும் வந்து சரிக்கு சரி பங்கு போட்டு அந்த தம்பி சொல்கிற மாதிரி 6ல் 1 தான் உனக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துமலரும் சரி கிருஷ்ணாவும் சரி, இங்கே பாருங்கள், 6ல் 1 கொடுத்தா அது எப்படி நியாயமாகும்? ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் 5 போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு 3 சேர்த்து போட்டு 8 கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ என்னமோ சம்பாரிச்சு வச்ச மாதிரி சட்டமாக வந்து பேசிகிட்டு இருக்க, அந்த வீடை வந்துட்டு கட்டுறதுக்கு அவன் போய் சம்பாரிச்சான், அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் திரும்பவும் அதை கடனில் வச்சுட்டு போயிட்டான் அவன். திரும்பவும் இதோ கங்கா நிற்கிறாள், அவளோட கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகையை விற்று தான் இந்த இதை வந்து பண்ணி வச்சுருக்கோம். அவன் அன்றைக்கி நகை கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானா இந்த வீட்டை வந்துட்டு இவங்க கையிலே இருந்திருக்காது. இப்போ நீ வந்து எந்த சொத்தை கேட்டுட்டு நிற்ப அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அம்மாவும் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முத்துமலர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மதனி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போது, மதனிக்கு நீலாம் கூப்பிடாத, அந்த கூப்பிட்ற உரிமை சாரதாக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி ஒரு மரியாதைக்காக நான் உங்களோட முறை என்னவோ அதை சொல்லி தான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே எங்களை வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறனால இந்த பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து அப்பாய் பாசம் இல்லாமல் ஒரு அத்தை பாசம் இல்லாமல் அப்படியே வளர்ந்துருச்சுங்க. எத்தனை நாள் தெரியுமா ஊருக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு கேட்கும்போதெல்லாம் அவர் எங்களை கூட்டிகிட்டே வரமாட்டார், என்னைக்காவது ஒரு நாள் கூட்டிகிட்டு போகலாம், இப்போ எல்லாம் கூப்பிட்டு போனால் பிரச்சனை தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டே வந்ததில்லை. என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்குங்க, அந்த ஒரு பாசமே இல்லாமல் என்கிட்டயே தான் இருந்து வளர்ந்துச்சுங்க. அப்படி நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன் இந்த பிள்ளைங்களை. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எதுவுமே அவர் சேர்த்து வைக்காமல் போயிட்டாரு, அதை கேட்டு தானே நாங்கள் வந்து நிற்கிறோம். அது பத்தாதுன்னு அங்கே வந்து எங்கள் நிறைய வந்து கடனை வாங்கி வச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா பிடிச்சிக்கிறாங்க, ஏண்டி கடை வாங்கி வச்சாருன்னு வந்து சொல்லிட்டு இருக்கியே, கடனை வாங்கி கொண்டு வந்து ஏன் பிள்ளைங்களுக்கு அடி அவர் கொட்டினாரு, இங்கே வரும்போதெல்லாம் ஒன்று கூட அவர் கொண்டுட்டு வந்தது கிடையாது, மொத்தத்தையும் வந்து இதோ இந்த தோட்டத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சு அந்த பசுபதி கிட்ட தான் கொடுத்து மொத்தத்தையும் வந்து அவன் பேருக்கு மாற்றி அவன் எழுதி வச்சு அவன் ஏமாற்றிட்டான். அவன் ஏமாத்தின அந்த சோகம் தாங்காமல் தான் நெஞ்சு வழியே வந்து உன் புருஷன் இறந்தே போனார். என் புருஷன் சொல்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கடுப்பாக வருது, உன் புருஷன்னே வச்சுக்க. ஆனால் அவர் வந்துட்டு அப்படி தான் இறந்து போனார். அவர் கடன் வாங்கியிருந்தார் அப்படின்னா அந்த மொத்த காசையும் அந்த பசுபதி கிட்ட தான் கொண்டு போய் கொடுத்தாரு. அவன் வந்துட்டு ஏமாற்றிட்டான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வரும்போது நாங்கள் போய் கேட்கும்போது அவன் முழு காசையும் எங்களுக்கு கொடுக்கல, பாதி தான் கொடுத்தான். வேணும்னா உனக்கு அப்படி சொத்து தேவை, நீ வந்து கடன் அடைக்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ போய் அந்த பசுபதியை போய் சட்டையை பிடிச்சி கேளு, என் புருஷன் கடன் வாங்கி வச்சிருக்காரு, அதை உனக்கு தானே அனுப்புனாரு, நீ அதையும் ஏமாத்திட்டில, அதுலேயும் பாதி காசு தானே அவங்களுக்கு கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு அங்கே வேணா போய் நீ பசுபதி கிட்ட முடிஞ்சா உன்னால் பேச முடிஞ்சா பேசி பாருடி, அதை விட்டுட்டு எங்ககிட்ட வந்து நீ கேட்டுட்டு இருக்க. இந்த வீட்டிலலாம் உனக்கு வந்துட்டு 6ல் 1 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விஜய் தம்பி சொன்னதே பெரிய மனசு பண்ணி உனக்கு சொல்லியிருக்கு. நானாக இருந்தால் அதிலேருந்து செங்கலை கூட உனக்கு கொடுக்க மாட்டேன், போனால் போதுன்னு சொல்லி அந்த தம்பி சொல்லிட்டு இருக்க, அதுக்கே நீ இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்கியா, முடிஞ்சா உன்னால் முடிஞ்சிச்சுன்னா நீ போய் பசுபதி கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கிருஷ்ணா இருந்துட்டு நீங்கள் என்னங்க பசுபதி அவரெல்லாம் எங்கே இருக்காருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் வாங்க எல்லாருமே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ விஜய் சொல்கிறாரு, ஹலோ பிரதர், ஏற்கனவே அவருக்கும் எங்களுக்கும் ஆகாது, சும்மா அவங்க வந்துட்டு அவர்கிட்டலாம் எங்களால் வந்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, 2வது வீட்டு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை, திரும்ப பிரச்சனைகளெல்லாம் போய் மாட்டிக்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அவங்கள வந்து
பார்த்துக்கோங்க. வேணும்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு வந்துட்டு கொடைக்கானல் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் விசாரிச்சிங்கனாலே எல்லாத்துக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பசுபதி இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு. அங்கே வேணால் நீங்கள் போய் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு சும்மா இங்கெல்லாம் கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையை ஆட்டிகிட்டு இருக்க? அப்பா வந்துட்டு எதுவுமே சேர்த்து வைக்காமலாம் போகலை, எல்லாமே அவங்களுக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. இதோ பாரு, இவங்க 3 பொண்ணில் ஒரு பையன் வந்துட்டு இப்போ ஃபாரினில் இருக்கார், ஒரு மாப்பிள்ளை. இன்னொருத்தர் இதோ நம்ம கண் கூட பார்க்குறோம், இவ்வளோ வசதியாக இருக்காங்க. இன்னொருத்தர் நம்ம போனோமே கொடைக்கானல், அங்கேயே வந்து ஹோம் ஸ்டே வச்சு பண்ணிகிட்டு இருக்காராம். அப்போது 3 பொண்ணுங்களுமே அவங்க நல்லா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா அவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க நல்லா பெரிய இடத்துல அப்படிங்கும்போது எதுவும் செய்யாமலா கொடுத்துருப்பாங்க? எல்லாமே அப்பா சம்பாரிச்சதாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லும்போது இப்போ சாரதாம்மாவுக்கு கோவமே வந்துடுது. ஏண்டா என் குடும்ப சூழ்நிலை என்னன்னு உனக்கு என்னடா தெரியும்? இந்த பிள்ளைங்க கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? என்னமோ நான் அவ்வளோ செஞ்சேன் இவ்வளோ செஞ்சேன்னு பெருசாக பேசுகிற. இதோ நிற்கிறாங்களே என் மருமக பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு நான் கோயில் கட்டியே கும்பிடணும். இது வரைக்கும் நான் அவங்களுக்காக எதுவுமே செய்யலை, இருந்தாலும் எனக்காகன்னு வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நான் வந்து அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு வேற நீ வந்து ஏற்றி விட்டுட்ருக்கியா? உனக்கு தெரியுமாடா? நீ பாத்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு சைடு திட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சாந்தி அம்மா ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. இங்கே பாருடா, வீட்டில் இருந்து உனக்கு வந்து எதுவுமே கொடுக்க முடியாது. வேணும்னா உங்கள் அப்பா கடன் வாங்கி வச்சிருக்கானா மொத்தத்தையும் வந்து அந்த பசுபதி கிட்ட தான் அனுப்பினான். அவன் தான் மொத்தத்தையும் ஏமாத்தினான். முடிஞ்சா நீ போய் அவங்ககிட்ட வாங்க முடிஞ்சா நீ அவங்ககிட்ட வாங்கிக்க, முதல்ல மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அம்மா வந்து ரொம்ப தில்லாக பேசுகிறாங்க. ஸோ விஜய்க்கு பார்க்கும்போது அடடா இப்படி ஒரு மனுஷி தான் நமக்கு வேணும். சாரதாம்மாலாம் அத்தையெல்லாம் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது இவங்க வந்து நல்ல குமரனோட அம்மா நல்ல போல்டாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ப்ரௌடாக தான் நின்றுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி அந்த சொத்தை வாங்குறாங்க, இல்லை வீட்டிலேயே வந்துட்டு விஜய் வந்து இப்படி பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ அப்கமிங் பிடிஎஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் படி கிருஷ்ணாக்கும் விஜய்க்கும் இடையில பயங்கரமான சண்டை ஒன்று நடக்குது. ஸோ 2 பேருமே வந்துட்டு அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு சீன்ஸும் வெளியாகிருக்கு. ஸோ எப்படியுமே ஒரு காரசாரமாக போய் தான் அதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னது லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.